ஏஐ வீடியோ போட்டால் அதிக வியூஸ் அண்ட் மானிட்டைசேஷன் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் ஏஐ வீடியோவை சேஃபாக போடுங்க. நிறைய சேனலில் ஏஐ வீடியோ போட்டால் டக்குன்னு மானிட்டைசேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. அதை பார்த்து ஏஐ வீடியோ போட்டுட்டு மானிட்டைசேஷன் கடைசியில் ரிஜெக்ட் ஆகுது. என்ன காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, ஏஐ வீடியோ எப்படி சேஃபாக போட்டு மானிட்டைசேஷன் வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஏஐ வீடியோ யூஸ் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் வரும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏஐ வீடியோவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏஐ வீடியோ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ்டு, ரிப்பீட் கண்டென்ட் இந்த மாதிரி பல பிரச்சனை வரும். அதை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டோம். அது என்னென்னா, யூடியூப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த டவுட் வரும். இப்போ கனித்தமிழ் டெக் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் வீடியோஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் பெஸ்ட்டு கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி 17 மிஸ்டேக் பண்ணால் சேனல் வாஷ் அவுட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த 17 மிஸ்டேக்கில் எந்த மிஸ்டேக் உங்கள் சேனலில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்சடு கண்டென்ட் போட்டால் நோ வியூஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ மிக்சடு கண்டென்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நேற்றுக்கு போட்ட இந்த வீடியோவில் யூடியூப் பெஸ்ட் கேட்டகிரி அப்படின்னு போட்ட வீடியோவில் ஏஐ வீடியோ போட்டால் சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தெளிவான ஒரு வீடியோ சேனலில் யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கண்டென்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஏஐ வாய்ஸ், ஏஐ இமேஜ், ஏஐ அனிமேஷன் யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வரும். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு, ரிப்பீட் ப்ராப்ளம் வரும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் இப்போது எல்லா ஆப்புமே சரி, ஏஐ ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பு எல்லாரும் ஓப்பன் பண்ணால் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வீடியோ க்ரியேட் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நான் ஓப்பன் பண்ணுவேன், நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க, எல்லாரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து யூடியூப்பில் போடுவாங்க. ஸோ உங்களுடைய தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது வந்து நான் ஃப்ரீ வெப்சைட்ல இருந்தால் எடுத்தேன், என் சேனலில் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களை போலவே ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாமே அப்லோட் பண்ணால் யூடியூப்க்கு அது ரிப்பீட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட் தான். ஒரு வீடியோ உங்கள் சேனலில் திரும்ப அப்லோட் பண்ணால் மட்டும்தான் ரீயூஸ்டு, ரிப்பீட் கிடையாது. மற்றவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தாலுமே அது ரீயூஸ்டு, ரிப்பீட் கண்டென்ட்டில் தான் போகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு ஏஐ இமேஜோ ஒரு ஏஐ வாய்ஸோ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பிரைட் செக் பண்ணணும். அதாவது ஏஐ மியூசிக்கே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏஐ மியூசிக் நல்லாயிருக்கும், அதை தவிர்த்துட்டு நீங்கள் யூடியூப்லேயே சில மியூசிக்ஸ் கொடுப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது எல்லாமே வந்து யூடியூப்பில் நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணும்போது செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கண்டென்ட்டை செக் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு காப்பிரைட் செக் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டச் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அதாவது ஏஐ வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஏஐ இமேஜை நீங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஓன் வாய்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் சேஃபு. அதை தவிர்த்து 11 லேப்பு இந்த மாதிரி வெப்சைட் ஆப்பெல்லாம் போயிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 11 லேப்பில் இருக்கிற மியூசிக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து க்ரியேட் கூட பண்ணிக்கலாம். ஆனால் மானிட்டைசேஷன் ப்ராஃபிட் எடுக்க உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்த்து கிடையாது. உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் ஷோ மாதிரி நீங்கள் ஏஐ மட்டும் வச்சுட்டு நீங்கள் யூடியூப் ஆடியோ லைப்ரரி மியூசிக்கை வச்சு நீங்கள் போட்டாலும் மானிட்டைசேஷன் ஆகாது. கண்டிப்பாக டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். டிஸ்க்ளைமர் வந்து இது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அப்படின்ட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை அவங்க ஸ்பேம் கண்டென்ட்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணவே கூடாது. மற்றவங்க சேனலில் இருக்கிற ஏஐ வாய்ஸை டவுன்லோட் பண்ணி
நீங்கள் திரும்பவும் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது ஓவர்லேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூடியூப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான ஆக்டரோடைய வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஏஐ மாதிரி க்ரியேட் பண்ணி போடக்கூடாது. இதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே ஏஐ டெம்ப்ளேட்டை வச்சு உங்கள் சேனல் முழுவதும் நீங்கள் பேசி ஒரே மாதிரி பேசி ஒரே டெம்ப்ளேட்டை வச்சு போட்டால் ஸ்பேம் பாலிசியில் போகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எப்படி நீங்கள் போடணும் போடக்கூடாதுன்னு டீப்பாக ஒரு சின்ன விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் அன்செப் பற்றி கற்றுக்கிட்டீங்க, எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போது ஏஐ வீடியோவை நீங்கள் சேஃபாக எப்படி போடணும்னா, ஒரு இமேஜ் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும். கலர், ஃபாண்ட்டு, எடிட்டு, ட்ரான்சிஷன் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்பிளைன், ஃபேஸு இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். வேல்யூ ஆட் பண்ணணும். ஸ்டோரி சொன்னீங்கன்னா நீங்கள் அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங் அழகாக உங்கள் வாய்ஸில் சொல்லணும். காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஏஐ கண்டென்ட்டை நீங்கள் உங்கள் சேனலில் போடலாம். சிலர் எதுவுமே பண்ணாமல் பிக்ஸாபே இந்த மாதிரி பொது இடத்துல இருந்து நம்ம எடுத்து இமேஜ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரீயூஸ்டு ரிப்பீட் கண்டென்ட் வரும். நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏஐ பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் சேனலில் மானிடைசேஷன் ப்ராப்ளம், புஸ்டப் எரர் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, 199 மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.